மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம வெக்டர் அல்ஜிப்ரால நாம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலர் ப்ராடக்ட்ஸ். நேற்று நான் சொல்லி கொடுத்தனுடைய கண்டினியூஷன். ஏற்கனவே வந்து ஸ்கேலர் ப்ராடக்டினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதனுடைய கண்டினியூஷனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ். நாம் படிக்கிறது ஸ்கேலர் ப்ராடக்ட். அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னா என்ன? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ இதுல இருந்து எனக்கு காஸ் தீட்டா வேணும் அப்படின்னா அந்த காஸ் தீட்டாவை மட்டும் அங்கேயே வச்சுட்டு இங்க இருக்கிற இந்த ரெண்டு வேல்யூ இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்குதுன்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். இதுதான் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் இன் டாட் ப்ராடக்ட். ஸ்கேலர் ப்ராடக்ட்ல ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இதுதான். ரெண்டு வெக்டர் கொடுத்துருவாங்க, அந்த ரெண்டு வெக்டர்ல இருந்து ஃபைண்ட் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ்னா இதுதான் ஃபார்முலா. இப்போ இதுலயே வந்து என்னென்ன கண்டிஷன்? ஏ வெக்டரும் பி வெக்டரும் பர்பெண்டிகுலரா இருந்தா ஏ டாட் பி என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். நேற்று பார்த்தோம். இந்த ஏ டாட் பி 0 ஆயிடுச்சுன்னா காஸ் தீட்டா என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். காஸ் தீட்டா எப்போ 0 ஆகும்? 90 டிகிரி. அப்படி இல்லைனா அது என்ன ஒன்று சொல்லலாம்? 5/2. அப்போ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் ஸ்கேலர் ப்ராடக்ட் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் வந்து ஆங்கிள் பிட்வீன் ரெண்டு வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரூல். அடுத்தது நம்ம இப்ப பார்க்க போறது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ். ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்ற கேட்டுக்கோ. இப்போ இதை நான் வந்து பி வெக்டர்னு வச்சுக்கிறேன், இதை நான் வந்து ஏ வெக்டர்னு வச்சுக்கிறேன். இது பர்பெண்டிகுலர், இது ஆங்கிள் தீட்டா, இப்படி ஒன்று இருக்கு. இப்போ நம்ம சின்ன வயசுல படிக்கிறோம், உனக்கு ப்ரொஜெக்ஷன்ற கான்செப்டை ரொம்ப ஈஸியா சொல்லித்தரேன் பாரு. இப்போ ஒரு ஒரு ஒருத்தர் நிற்கிறான், அவனோட நிழல் எங்க விழுதுன்னா இங்க விழுது. இப்போ இங்க ஒரு இப்படி ஒரு இது இருக்கு, இப்படி ஒரு ஏதோ ஒரு பொருள் இருக்கு வச்சுக்கோ. இதோட நிழல் வந்து இந்த இடத்துல விழும். சூரியன் இப்போ இங்க இருக்கு, இமேஜின் பண்ணிக்கோ. அப்போ இதோட நிழல் வந்து இந்த இடத்துல விழும். அதே மாதிரி தான் ப்ரொஜெக்ஷன். பி வெக்டர் அது எப்படி சொல்லணும்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டர் ஆன் ஏ வெக்டர். இந்த பி வெக்டரோட ப்ரொஜெக்ஷன் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும். அப்ப இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டர் ஆன் ஏ வெக்டர். இதுக்கு ப்ரூஃப் இருக்கு, அந்த ப்ரூஃப் எப்படி நான் உனக்கு சொல்லித்தரேன். இதுக்கு ஃபார்முலா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். இப்போ இங்க பாத்துக்கோ, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி ஆன் ஏ. அப்போ இந்த வெக்டரோட ப்ரொஜெக்ஷன் எங்க இருக்கும்னா பி ஏ மேல இருக்கும். பி ஆன் ஏ வரும்போது இந்த ரெண்டாவது வெக்டர் தான் டினாமினேட்டர்ல மாடுலஸா இருக்கும். ஒருவேளை ஃபார்முலால ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர் அப்படின்னு கேட்டா டயக்ராம் எப்படி இருக்கும் சொல்லு. டயக்ராம் வந்து ஏ வெக்டர் இங்க வந்துடும், பி வெக்டர் இங்க வரும். அப்பதான் ஏவோட ப்ரொஜெக்ஷன் பி மேல இருக்கும். அப்ப ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ ஆன் பின்னா என்ன பண்ணணும்? நியூமரேட்டர் மாறாது, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் தான் வரும். ஆனா டினாமினேட்டர்ல பின்னாடி இருக்கிற வெக்டர் தான் மாடுலஸ்ன்னு போடணும். இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோ. இதுக்கு ப்ரூஃப் இருக்கு, இது ஏன் அப்படி வருதுன்றது ப்ரூஃப் இருக்கு, அதை நான் அப்புறம் சொல்லித்தரேன். இப்போதைக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டர் ஆன் ஏ வெக்டர்னாலும் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர்னாலும் எப்படி போடுறதுன்றத நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறோம். அடுத்தது என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 8.3க்கு போயிடும். எக்ஸசைஸ் 8.3 ஒரு டெக்ஸ்ட் புக் எடுத்து வச்சுட்டு பாரு. எக்ஸசைஸ் 8.3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏ டாட் பி கண்டுபிடிக்கணும். இந்த ஏ டாட் பி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ரீகால் பண்ண சில விஷயம். ஐ டாட் ஐ வந்து 1 ஆயிடும், ஜே டாட் ஜே அது வந்து 1 ஆயிடும், கே டாட் கே வந்து அதுவும் 1 ஆயிடும். மற்ற எதை டாட் ப்ராடக்ட் பண்ணாலும் 0 ஆயிடும். அதனால நான் சொல்ல போற விஷயத்தை நல்லா கவனி. ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கேட்குறாங்க இல்லையா? அப்படி என்ன பண்ணணும்? அங்க இருக்கிற ஐ மைனஸ் 2j பிளஸ் கே பி வெக்டர் அப்படியே கீழே எழுதிக்கோ. 3i மைனஸ் 4j மைனஸ் 2k போட்டுட்டு நான் சொல்ற மாதிரி போடு. இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். நம்மளை பொறுத்தவரையிலையும் ஐ டாட் ஐ, ஜே டாட் ஜே, கே டாட் கே தான் 1 வரும்.
மற்ற யாரையும் மாற்றி பண்ணுனா அது 0 வந்துடும். நேற்று சொல்லி கொடுத்தேன் 90 டிகிரி. அப்போ இதுக்கு நேராக இருக்கிற I dot I 1, அப்போ 3 into 1 3, minus into minus plus, 4 into 2 8, plus into minus minus, இங்கே கேக்கு பக்கத்தில் 1 இருக்கிற மாதிரி அர்த்தம். 2 into 1 2. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? 8 plus 3, 8ல 2 போச்சுன்னா 6, 6 plus 3 9, இல்லை 8 plus 3 11, 11ல 2 போச்சுன்னா 9. இதுதான் A dot B கண்டுபிடிக்கிற மெத்தட். இதே மாதிரி உங்கள் எக்ஸசைஸில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் போட்டுக்கோ. மற்ற எதையும் நீ டாட் ப்ராடக்ட் பண்ண தேவையில்ல. இட்ஸ் அண்டர்ஸ்டுட். I dot J மற்ற எல்லாமே 0 ஆகிடும். ஆகையால் நேராக இருக்கிறதெல்லாம் அப்படியே டாட் ப்ராடக்ட் பண்ணி இதை மாதிரி ஆட் பண்ணி போட்டுடணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற 2வது கொஸ்டின். அது கண்டிஷன் கொடுத்து கேட்டிருக்கு. என்ன கண்டிஷன்னா ஏவும் பியும் பர்பண்டிகுலராக இருந்தால் லாம்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. நாம் என்ன படிச்சிருக்கோம்? இங்கே ஏ வெக்டர் கொடுத்துருக்கு 2y lambda j k, பி வெக்டர் வந்து I minus 2j plus 3kன்னு கொடுத்துருக்கு. நாம் என்ன படிச்சிருக்கோம்? ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் பர்பண்டிகுலராக இருந்தால் இதை ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் ஆன்சர் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும்னு படிச்சிருக்கோம். இஃப் 2 vectors are perpendicular then the dot product is 0. அப்போ நான் இதை ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். கவனிக்கணும். இது ஒருக்கா இருப்பார். இவங்க ரெண்டுத்தையும் அப்படியே கண்ணாலேயே டாட் ப்ராடக்ட் பண்ணணும். therefore இங்க 2 இருக்கு, I dot I 2 இருக்கு, 1 இருக்கு 2, லாம்டா இருக்கு, -2 இருக்கு, -2ஐ லாம்டாவை மல்டிப்ளை பண்ணா -2 லாம்டா, 3 இருக்கு, 1 இருக்கு, 3 into 1 3 which is equal to 0. இந்த 3ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணு 5, -2 லாம்டா equal to 0. இந்த 2 லாம்டாவை அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம்னா பிளஸ் ஆகிடும் 5. அப்போ லாம்டா ஈக்குவல் டு 5/2. இது ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு வேல்யூ கேட்குற கொஸ்டின்ல ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த எக்ஸசைஸ்ல செகண்ட்ல ஒரு செகண்ட் கொஸ்டின் இருக்கு, அதை நீ போட்டு பாரு. இந்த இடத்துல கண்டிஷன் கொடுத்துட்டான் ஏவும் பியும் பர்பண்டிகுலர். ஏவும் பியும் பர்பண்டிகுலர்னா ஏ டாட் பியை 0ன்னு வச்சிருந்து இந்த ப்ராப்ளத்தை போடணும். ஓகேவா? அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாரு. இங்க சிலதை கொடுத்தாச்சு. மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து 10, மாடுலஸ் ஆஃப் பி 15, ஏ டாட் பி 75 into 2னா ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்சது ஏ வெக்டர் டாட் பி வெக்டருடைய டெஃபினிஷன் தான். சொல்யூஷன் பார்ட் போடுறேன். அது என்ன தெரியும்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு காஸ் தீட்டா, அது மட்டும் தான் தெரியும். இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுது. ஏ டாட் பி என்ன கொடுத்துருக்குன்னா 75 into √2 கொடுத்துருக்கு. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் என்ன கொடுத்துருக்கு? 10ன்னு கொடுத்துருக்கு. மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் என்ன கொடுத்துருக்கு? 15 கொடுத்துருக்கு. காஸ் தீட்டா தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பின்னா அதான் காஸ் தீட்டா. இப்போ இதை கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணுவேன்? 15ல இது போகுமா பாரு. போகும், 5 வாட்டி போகும். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? 5 into √2 into 10 காஸ் தீட்டான்னு கிடைக்குது. 5ல இது 2 வாட்டி போகும். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? √2 = 2 into காஸ் தீட்டான்னு கிடைக்கும். அப்போ √2 = இந்த 2 எப்படி போடலாம்? √2 into √2ன்னு போடலாம். இந்த 2வை இது ஒரு காஸ் தீட்டா. இந்த √2வையும் கட் பண்ணால் இங்கே 1 இருக்கும். எனக்கு காஸ் தீட்டா தான் வேணும். அப்போ காஸ் தீட்டா = 1/√2ன்னு வந்துடும். இந்த √2 இந்த பக்கம் வந்துடும். காஸ் தீட்டா எப்போ 1/√2 ஆகும்? படிச்சிருக்க 45 டிகிரி. அப்போ ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் இஸ் 45 டிகிரி. அவ்வளோதான். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இது இப்படி தான் சில கண்டிஷன் கொடுத்துட்டு ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் கேட்டால் இப்படி தான் போடணும். இப்போ நான் இந்த 3 கொஸ்டின்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த 3 கொஸ்டின்ஸில் நீ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிற அப்படின்னா, டாட் ப்ராடக்ட் பண்ணுறது எப்படி, 2 வெக்டர் பர்பண்டிகுலராக இருந்தால் ஏ டாட் பி 0, அதை வச்சுக்கிட்டு ஒரு அன்னோன் கான்ஸ்டன்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதில் கண்டிஷன்ஸ் சிலதை கொடுத்துட்டு டெஃபினிஷனை யூஸ் பண்ணி ஹவு வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த கொஸ்டின் வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற 4வது கொஸ்டின். இது வந்து டைரக்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டர்ஸ். 2 வெக்டரை கொடுத்துட்றாங்க. நான் எழுதும்போது என்ன பண்ணிக்கிறேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை 2 3 -6ன்னு எழுதிக்கிறேன். வெக்டர்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. பி வெக்டர்னு இருக்கு பாரு, 6 -3 2ன்னு போட்டுக்கிறேன். உனக்கு தெரியும் ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டர்ஸ் இன் டாட் ப்ராடக்ட் காஸ் தீட்டா கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். திடீர்னு சார் எனக்கு இந்த ஃபார்முலா மறந்து போச்சு அப்படின்னா நீ கண்டுபிடிச்சிக்கணும். ஏ டாட் பியோட டெஃபினிஷன் எழுதணும். மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு காஸ் தீட்டான்னு எழுதுனா எனக்கு காஸ் தீட்டா தான் வேணும். அப்போ இந்த 2 டேர்ம் கீழே வந்ததுன்னா இந்த ஃபார்முலா வந்துடும். இப்போ நீ டேரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். நியூமரேட்டரில் யார் இருக்கிறது? ஏ டாட் பி. அப்படியே இதையும் நேராக மல்டிப்ளை பண்ணு. 6 into 2 12, 3 3s are 9,
6 2s are 12 the whole divided by modulus of a vector இது இருக்கார் இல்லையா அவருக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும் டைரக்டா போட்டுரு 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் மைனஸ் 6 ஸ்கொயர்டு போட்டாச்சு அப்புறம் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் போடு இவருக்கு 6 ஸ்கொயர்டு மைனஸ் 3 ஸ்கொயர்டு அப்புறம் ஒரு 2 ஸ்கொயர் அப்போ எனக்கு என்ன வரும்னா இந்த 12 இந்த 12 கேன்சல் ஆகிடும் அப்போ எனக்கு என்ன கிடைக்குது -9 கிடைக்குது ரூட் ஆஃப் பாரு இது ஒரு 4 இது ஒரு 9 இது ஒரு 36 அதே மாதிரி இங்கே இது ஒரு 36 இது ஒரு 9 இது ஒரு 4 இதுவும் 36 40 49 இதுவும் 36 40 49 அப்போ எனக்கு டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா இது ஒரு ரூட் 49 இதுவும் ஒரு ரூட் 49 அப்போ ஆன்சர் என்ன போட்டுடலாம் இங்கே ஒரு -9 இருக்கு 7 × 7 போட்டுடலாம் அப்போ -9/49 இதுதான் ஆங்கிள் பிட்வீன் எனக்கு தீட்டா தான் வேணும் இங்கே எழுதிக்கிற ஆன்சரை இப்போ எனக்கு தீட்டா வேணும் அப்போ தீட்டா ஈக்குவல் டு தீட்டா தான் வேணும் இந்த காஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இன்வர்ஸ்ன்னு போடணும் -9/49 அப்படின்னு போட்டுடலாம் இவ்வளோதான் இருக்கு ஆன்சர் ஓகேவா இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது என்னன்னா கவனிக்கணும் இந்த கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் 2 வெக்டர் கொடுத்துட்டு காஸ் தீட்டா கேட்டாங்க ஏ வெக்டர் பி வெக்டர் எழுதிட்டோம் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நமக்கு வர ஆன்சரை போட்டுடுறோம் சில சமயம் இந்த ஆன்சர் வந்து 1/2 அது மாதிரி எல்லாம் வந்தா √3/2 அப்படின்னா டேபிளில் என்ன வேல்யூ வருதோ அதை தான் தீட்டாக்கு போடணும் நமக்கு இது டேபிளில் வேல்யூ தெரியல அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ்ன்னு போட்டுடணும் இப்போ இந்த கொஸ்டின் வரலாம் பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 5 இந்த கொஸ்டின் நம்பர் 5ல 3 வெக்டர் கொடுத்தாச்சு 3 vectors such that there is one condition a vector plus 2b vector plus c vector equal to 0 and modulus of a vector equal to 3 modulus of b vector equal to 4 and modulus of c vector equal to 7 using this condition we have to find the angle between a vector and b vector அப்போ சொல்யூஷன் பார்க்கல நான் என்ன பண்ணிக்கிறேன் given போட்டுக்கிறேன் given என்னது a vector plus 2b vector equal to sorry நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த c vector இந்த பக்கம் எடுத்து வந்துக்கிறேன் மைனஸ் c vector அதாவது நம்ம கிட்ட given என்னன்னா a vector plus b vector plus c vector 2b vector plus c vector equal to 0 given 0 vector is given அதுல இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த a plus 2b இந்த கொஸ்டின்ல இருக்கிற a plus 2b அப்படியே வச்சுட்டு இந்த c vector அந்த பக்கம் எடுத்துன்னு போயிடுறேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன் இதை ஸ்கொயர் பண்ண போறேன் a vector plus 2b vector whole square equal to minus c vector whole square அப்போ இது a plus b whole square ஃபார்முலா அப்போ என்ன வரும் a vector square a square இதை b ஸ்கொயர் பண்ணு b னா 2b இருக்கு அப்போ 2 ஸ்கொயர் பண்ணா 4b ஸ்கொயர் பிளஸ் 2a b போடும்போது டாட் 2b ன்னு போடணும் இதான் ரொம்ப முக்கியம் a vector plus b vector whole square ஃபார்முலா நான் சாதாரணமாக எழுதி தரேன் பாரு எங்கேயாவது a vector plus b vector whole square அப்படின்னு இந்த ஃபார்முலா வந்ததுன்னா என்ன எழுதணும் a ஸ்கொயர் a vector ஸ்கொயர்னு வரும் a ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் ஆனால் 2ab எழுதும்போது 2a vector டாட் b vectorன்னு எழுதணும் ரொம்ப முக்கியம் அப்போ இதே மாதிரி இதை a ஸ்கொயர் b ஸ்கொயர் 4b ஸ்கொயர் 2a டாட் 2bன்னு எழுதுவோம் which is equal to மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது c ஸ்கொயர்னு வந்துடும் யூ நோ வெரி வெல் a ஸ்கொயர்ட் அப்படின்னா உனக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் ஏனா a மாடுலஸ் ஆஃப் பினா b மாடுலஸ் ஆஃப் சினா c அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த ஏவை எடுத்துட்டு 3 போட்டுக்கிறேன் அப்போ அது ஒரு 3 ஸ்கொயர் 4 எடுத்துட்டு b ஸ்கொயர் அது வந்து 4 ஸ்கொயர் பிளஸ் இப்போதான் நல்லா கவனிக்கணும் இங்க இருக்கிற 2வும் இங்க இருக்கிற 2வையும் மல்டிப்ளை பண்ணா 4a வெக்டர் டாட் b வெக்டர் வரும் இங்க இருக்கிற ca மாடுலஸ் ஆஃப் c தான் c 7 ஸ்கொயர் அப்போ என்னெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 into 4 64 plus 4 இது என்ன பண்ணணும் மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் அந்த ப்ராப்பர்ட்டி போடணும் cos theta equal to 49 வருது இப்போ இது என்ன ஆகும் 64 ஒரு 9 73 அப்போ 4 into மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் into cos theta equal to 7 ஸ்கொயர் 49 மைனஸ் இந்த 64 ஒரு 9 73 இந்த பக்கம் கொண்டு வந்துடணும் 73ல 49 போச்சுன்னா எவ்வளோ வரும் 13ல 9 போச்சுன்னா 4 இங்கே 6 இருக்கும் 6ல 4 போச்சுன்னா 2 24 அப்போ என்ன பண்ணலாம் 4 into மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் into cos theta equal to
மைனஸ் 24. இந்த 4ஆல் இதை கட் பண்ணால் 6 டைம்ஸ். திருப்பி மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் எவ்வளோ கொடுத்துருக்கு 3. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கிறேன், நல்லா கவனிக்கணும். 3 போட்டுக்கோ. இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் எடுத்துகிட்டு 3 போட்டுக்கோ. மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் அது என்ன இருக்குது 4, அதை 4 போட்டுக்கோ. இன்ட்டு காஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு இதை கட் பண்ணியிருக்க 6 கிடைக்குது பாரு. 1 4 is 4, 6 4 are 24, மைனஸ் 6 கிடைக்குது, மைனஸ் 6. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது 12 காஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 6. எனக்கு காஸ் தீட்டா தான் வேணும், மைனஸ் 6/12 வரும். எனக்கு காஸ் தீட்டா தான் வேணும், மைனஸ் 1/2 வரும். அப்போது காஸ் தீட்டா 1/2 எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 எப்போ வரும்னு பாரு, ரொம்ப முக்கியம். π/3 வரும் 60 டிகிரி, ஆர் 60 டிகிரியில் தான் 1/2 வரும். ஆனால் காஸ் நெகட்டிவ்ல இருக்கு. காஸ் எங்கே நெகட்டிவ்ல வரும், ஆல் சில்வர் டீ கப்ஸ், ஆல் சில்வர் டீ கப்ஸ். காஸ் நெகட்டிவ்ல வர பிரின்சிபல் வேல்யூ வந்து செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல போடும்போது அதை π மைனஸ் தீட்டான்னு போடணும். அப்போ π மைனஸ் எப்போ 1/2 வரும் சொன்னேன், π/3ல. அப்போ π மைனஸ் π/3ன்னு போடணும். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3π மைனஸ் π, 2π/3 இஸ் ரிக்வயர்ட் ஆங்கிள். இந்த கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நல்லா போட்டு பாரு. இது வந்து 5 மார்க் கொஸ்டின்ல வரக்கூடிய மிக முக்கியமான கொஸ்டின் இது. இந்த கொஸ்டினை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாரு. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், காஸ் வந்து நெகட்டிவ்ல இருந்தால் அது செகண்ட் குவாட்ரண்ட். இந்த இடத்த நல்லா போட்டுப்பாரு. தெரியலாம் என்ன பண்ணு, ரீவைண்ட் பண்ணிப்பாரு. இதோட ஸ்கிரிப்டும் நான் உனக்கு அனுப்பிச்சிருவேன். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தேன்னா 3 வெக்டரை கொடுத்துட்டு ஆர் மியூச்சுவலி ஆர்த்தோகனல். ஆர்த்தோகனல் அப்படின்ற வேர்டுக்கு என்னன்னா பர்பண்டிகுலர் அப்படின்னு பேரு. அப்ப இந்த ஒவ்வொரு வெக்டரும் மியூச்சுவலி ஆர்த்தோகனல்னா we have to prove a vector is perpendicular to b vector is perpendicular to c vector. இப்படி இருந்தால் தான் அது மியூச்சுவலி பர்பண்டிகுலர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ஏ வெக்டரையும் பி வெக்டருக்கும் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறேன். அப்படியே கண்ணாலேயே போடு. 6 2s are 12, 3 2s are 6, 6 3s are 18. என்ன ஆச்சு, இது ஒரு 18 மைனஸ் 18 0ன்னு ஆயிடுச்சு. அப்போ ஏ டாட் பி வந்து 0 ஆனதுனால விச் இம்ப்ளைஸ் என்ன முடிவுக்கு வரலாம், ஏவும் பியும் பர்பண்டிகுலராக இருக்கு. அடுத்தது பி டாட் சி போடு. பியும் சியும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன். 6 × 3 18, 2 × 6 மைனஸ் 12, 3 × 2 6, ரெண்டும் மைனஸில் இருக்கு. அப்போ 18 மைனஸ் 18 இதுவும் 0 ஆகுது. அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிற, பி இஸ் பர்பண்டிகுலர் டு சி வெக்டர். ஏ பிக்கு பர்பண்டிகுலராக இருக்கு, பி சிக்கு பர்பண்டிகுலராக இருக்கு. இப்போ நான் ஏவையும் சியையும் டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். ஏ வெக்டர் டாட் சி வெக்டர்னு போடலாம், ஆர் நீ சி வெக்டர் டாட் ஏ வெக்டர்னு போடலாம், உன்னோட இஷ்டம் தான். டாட் ப்ராடக்ட் இஸ் காம்படேட்டிவ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ ஏ டாட் சி 2 × 3 6, 3 × 6 மைனஸ் 18, 6 × 2 12, 12 plus 6 18 minus 18. The answer is 0. Therefore இங்க என்ன கிடைச்சது, C vector is perpendicular to A vector. அப்ப இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது, therefore A vector is perpendicular to B vector, A vector is perpendicular to B vector, that B vector is perpendicular to C vector, C is perpendicular to A vector, which implies the given vectors A, B, C are என்னது mutually orthogonally. Proved. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இந்த சிலபஸ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 12th இருந்தது, அதெல்லாம் இப்போ என்ன பண்ணியிருக்கு 11th வச்சிருக்காங்க. இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் 12th படிக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸில் இருக்கிற 7th கொஸ்டின், ஷோ தட் த வெர்டிசஸ், ஷோ தட் த வெக்டர்ஸ் ஃபார்ம்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். வெக்டர்ஸ்னே கொடுத்துட்டான். ஒன்ஸ் அகைன் ஏ வெக்டர்னு எடுத்துக்கோ. அப்போ என்ன பண்ணணும், -1 -2 -6. பி வெக்டர் என்ன இருக்கு, 2 -1 1. சி வெக்டர் அது என்ன இருக்கு, -1 3 5. இப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் போட்டு பாரு, பி வெக்டர் டாட் சி வெக்டர் போடு, போன கொஸ்டின் மாதிரியே. சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் போடு. அப்படி எல்லாமே ஏதாவது ஒரு ஆங்கிள், அது வந்து இந்த வெக்டர்ஸ் ஃபார்ம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கும். ஏதாவது ரெண்டு வெக்டர், இந்த சைட்ல இருக்கிற வெக்டரையும் இந்த சைட்ல இருக்கிற வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணி
ஏதாவது ரெண்டு வெக்டர் வந்து பர்பெண்டிகுலரா வந்ததுன்னா அது 90 டிகிரி. இப்போ நான் போடுறேன் பாரு, ஏ டாட் பி போட போறேன். -1 × 2 -2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2, 6 × 1 -6. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் -6 வருது. அப்போ இது ரெண்டும் பர்பெண்டிகுலர் கிடையாது. அப்போ பியும் சியும் போடுறேன். 2 × -1 -2, -1 × 3 -3, 5 × 1 +5. இப்போ நோட்டீஸ் பண்ணு, -2வையும் -3 மல்டிப்ளை பண்ணா -5 + 5 ஆன்சர் என்ன வருது? 0 வருது. அப்போ பியையும் சியையும் டாட் ப்ராடக்ட் பண்ணி 0 வருதுன்னா இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிற அப்படின்னா பி வெக்டர் இஸ் பர்பெண்டிகுலர் டு சி வெக்டர். உடனே வந்துரு, இங்க வந்து நீ என்ன பண்ணு, பி வெக்டர் போடு, இங்க என்ன போடு, சி வெக்டர் போடு. அப்ப இதுதான் ஏ வெக்டரா இருக்கும், இது 90 டிகிரி இருக்கும், ப்ரூவ்டு. அப்ப இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. அடுத்தது சி டாட் ஏ வேணா போட்டு பாரு. சி தோ இருக்கு, ஏ தோ இருக்கு, -, +1, -2 × -3 -6, 6 × 5 -30. இது 0 வரல, ஓகேவா? -35 தான் வருது, 0 வரல, 1 தான் 0 வரும். அப்ப கரெக்டா ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருக்கு. அப்ப இந்த ட்ரையாங்கிள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ப்ரூவ்டுன்னு போட்டு ஆன்சரை முடிச்சிடணும். ஸோ இதுவும் 5 மார்க் கொஸ்டின்ல ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பார்த்துக்கோ. அப்போ ப்ரூவ் தட் த கிவன் வெக்டர்ஸ் ஆர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா அந்த வெக்டர்ஸ் எல்லாம் ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸ். இந்த 3 வெக்டரும் ட்ரையாங்கிளோட சைட்ஸ். இதுல ஏதாவது ரெண்டு வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணி 0 வந்ததுன்னா பர்பெண்டிகுலர்னு அர்த்தம். நமக்கு இந்த கொஸ்டின்ல பியையும் சியையும் டாட் ப்ராடக்ட் பண்ணா 0 வருது. அப்போ பி வெக்டர் சி வெக்டர் 90 டிகிரி இருக்கிற மாதிரி போட்டுக்கோ, ஏ வெக்டர் ஹைபோட்டெனஸ்ல போட்டுனா கரெக்டா இருக்கும். ஸோ இப்படி எல்லா கொஸ்டின்ஸும் போடும்போது கொஸ்டின் நம்பர் 8 இதுவும் ரொம்ப ஹிட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு கொஸ்டின். இதுல மாடுலஸ் ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க, மாடுலஸ் ஆஃப் பி கொடுத்துட்டாங்க, மாடுலஸ் ஆஃப் சி கொடுத்துட்டாங்க. ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் 0னா இந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்குன்னு பாரு. கிவன் என்ன கொடுத்துருக்குன்னா ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர்னு கொடுத்துருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஸ்கொயரிங் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போறேன். நல்லா கவனிக்கணும். அப்படி ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 0 வெக்டர் ஸ்கொயர். 0 வெக்டர் ஸ்கொயர்னா என்ன, வாட் இஸ் 0 வெக்டர் ஸ்கொயர்? 0 வெக்டரை 0 வெக்டரால டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது அது ஸ்கேலர் ஆயிடும். இப்போ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஃபார்முலா சொல்லு. ஏ ஸ்கொயர், ஏ வெக்டர் ஸ்கொயர் பண்ணா ஏ ஸ்கொயர் ஆயிடும், பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பிளஸ் 2a வெக்டர் டாட் பி வெக்டர் பிளஸ் 2b வெக்டர் டாட் சி வெக்டர் பிளஸ் 2c வெக்டர் டாட் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 0. இந்த 0 அங்கே போட்டுருந்தோம். இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ கொடுத்துருக்கு இல்லையா, இவர் தான் ஏ, இவர் தான் பி, இவர் தான் சி. இந்த கொஸ்டினை நீ புக்கை பார்த்து எழுதிட்டு சொல்யூஷன் பார்ட்டை இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடு. அப்போ ஏ ஸ்கொயர் எவ்வளோ வரும், 5 ஸ்கொயர். பி ஸ்கொயர் அது எவ்வளோ வருது, 6 ஸ்கொயர்டு. சி ஸ்கொயர்டு அது எவ்வளோ வருது, 7 ஸ்கொயர். இது எல்லாத்துல இருந்தும் 2 காமனாக எடுத்துட்டா உள்ள என்ன இருக்கும், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர், பி வெக்டர் டாட் சி வெக்டர், சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணு, இது 25, இதை ஆட் பண்ணு 36, இதை ஆட் பண்ணு 49, 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர், பி வெக்டர் டாட் சி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 0. இங்கே இருக்கிற இந்த 25, இங்கே இருக்கிற 25, இங்கே இருக்கிற 36, இங்கே இருக்கிற 49 இதெல்லாம் ஆட் பண்ணு, 110 வருது. செக் பண்ணிக்கோ. 9 + 6 15, 20, 0, 2, 4, 7, 11, 110 வருது. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 110 வருது. அந்த 110 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடு. அப்போ 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர், பி வெக்டர் டாட் சி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 110. இந்த பக்கம் வந்தால் -110 வரும். இப்போ இதை 2ஆல் கட் பண்ணிது, 2ஆல் கட் பண்ணால் எவ்வளோ வரும், 55 வரும். அப்போ நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர், பி வெக்டர் டாட் சி வெக்டர், சி வெக்டர் டாட் ஏ வெக்டரோட வேல்யூ கேட்டிருந்தாங்க. டாட் இது -55. த ஆன்சர் இஸ் -55. அவ்வளோதான். ஸோ இதை மாதிரி இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த எல்லா கொஸ்டின்ஸையும் நீ வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிப்பாரு. வெக்டரில் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் முடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அது நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தரேன். வெக்டர் அல்ஜிப்ரா 12th வரதுனால இதை ரொம்ப நல்லா படிக்கணும். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடு. தேங்க்யூ.